வணக்கம். தலைப்புச் செய்திகள். முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் பிறந்த நாளையொட்டி முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட திமுக எம்எல்ஏக்கள் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் அமரர் கலைஞரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி திமுக சார்பில் கலைஞர் பிறந்தநாள் விழா அண்ணா சதுக்கம் அருகே கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த கலைஞரின் திருவுருவ சிலைக்கு திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் அவைத்தலைவர் SP சிவக்குமார் முன்னிலையில் திமுக எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் கலைஞர் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் கீற்று மரம் விற்பனை செய்யும் குடும்பத்தினர் மீது NR காங்கிரஸ் பிரமுகர் தூண்டுதலின் பேரில் 15க்கும் மேற்பட்ட ரவுடி கும்பல் தாக்குதல் நடத்தியதுடன் கடையை அடித்து சூறையாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் முருகன் மலர்குடி தம்பதியினர் கடந்த 40 வருடங்களுக்கும் மேலாக கீற்று மரம் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு தேவகுமார் என்ற மகனும் நிவேதா என்ற மகளும் உள்ளனர். மேலும் இந்த இடத்தின் உரிமையாளர் அந்த இடத்தை முருகன் குடும்பத்தினருக்கு அளித்ததாகவும் நீதிமன்றத்தில் அதற்கான ஆணையை பெற்று அதே கடையில் வசித்து வருகின்றனர் எனவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் மரக்கடைக்கு வந்த 15க்கும் மேற்பட்ட கும்பல் இரும்பு கம்பி, மரக்கட்டையால் கடையை அடித்து நொறுக்கினர். மேலும் முருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த குடும்பத்தினர் இடத்திற்கான அனைத்து ஆவணங்களுடன் கடந்த 70 வருடங்களாக தாங்கள் வசித்து வருவதாகவும் சாரம் பகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் பிரமுகர் இடத்தை காலி செய்ய சொல்லி ரவுடிகளை அனுப்பி தாக்கியதாகவும் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அவர்களுக்கு ஆதரவாக புகார் எடுக்காமல் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இதே இடத்தை காலி செய்ய சொல்லி முருகன் குடும்பத்தினரை நில ஆக்கிரமிப்பு கும்பல் தாக்கியது குறிப்பிடத்தக்கது. கடை இடிச்சானுங்க, அதுக்கப்புறம் நாங்க கஷ்டப்பட்டு செலவு பண்ணாங்க, ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஆனா அவனுக்கு என்ன பண்ண, அவனுங்க வந்து இடிச்ச தலைமை நடிக்கிட்டு கட்டையை பாருங்க, இங்க பாருங்க இந்த பொருள், அப்படியே இந்த பொருளை வச்சு எங்க அப்பா கால் உடைக்கிறானுங்க. உடனே தங்கச்சி முடி பிடிச்சி இழுக்க வரானுங்க. பொண்ணு மேல எப்படி அவன் கை வைப்பாங்களா? எப்படி எங்க மேல கை வைப்பாங்க? எங்களை முட்டி போடுன்றான். நாங்க கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனாங்க, நாங்க ஏன் முட்டி போனோம்? புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்லும் அதிமுக முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்லும் அதிமுக முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வாக்கு எண்ணும் மையங்களில் முகவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்லும் முகவர்களுக்கான அடையாள அட்டையை வழங்கினார். இந்நிகழ்வின் போது மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணைச் செயலாளர் நாகமணி, புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார் ஆகியோர் உடனிருந்தனர். மடுகரை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மாரியம்மன், பிடாரி அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் மற்றும் கூத்தாண்டவர் தேரோட்டம் ஆகியன நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக கரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி வீதியுலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி கலியமூர்த்தி, திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும் தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெறும்.
புதுச்சேரியில் குடியுரிமை, வருமானம் மற்றும் ஜாதி சான்றிதழ் வழங்க மாணவர்கள் அலைக்கழிக்கப்படுவதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சேர உள்ள மாணவர்களுக்கு குடியிருப்பு, வருமானம் மற்றும் சாதி சான்றிதழ் வழங்க புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் வழக்கம் போல் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் அலைக்கழித்ததாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் சில அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டம் நடைபெறும் என திராவிடர் விடுதலைக் கழகம் அறிவித்திருந்தது. அதன்படி திராவிடர் விடுதலைக் கழகத்தின் புதுச்சேரி தலைவர் லோகோ ஐயப்பன் தலைமையில் பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட விவிபி நகர் நுழைவு அருகிலிருந்து ஊர்வலமாக சென்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை ஏற்காமல் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் விருகம்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி முருங்கப்பாக்கம் சந்திப்பில் நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகரில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்ட விடுதிக்கு நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்வதால் குடியிருப்பு வீடுகளை விடுதிகள் போல மாற்றி சிலர் வருவாய் ஈட்டி வருகின்றனர். இதுபோன்ற அனுமதி பெறாத விடுதிகளில் தங்குவோரால் அந்த பகுதி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகர் மலர்வீதி பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குறிப்பிட்ட வீடுகளை அரசின் அனுமதி பெறாமல் விடுதியாக மாற்றி வாடகைக்கு விட்டுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் சில தினங்களுக்கு முன்பு உருளையன்பேட்டை போலீசார் அங்கு தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றி விடுதியின் உரிமையாளர் ஹாஜா மொய்தீனுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் அப்பகுதி மக்களின் தொடர் புகாரை தொடர்ந்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உத்தரவின் பேரில் வருவாய் அதிகாரி பிரபாகர் தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட விடுதிக்கு சென்று முதல் மாடியில் வாடகை விடப்பட்ட அறைகளுக்கு சீல் வைத்தார். மேலும் நகராட்சியின் அனுமதியின்றி விடுதிகள் செயல்பட்டதால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் பார்சல் சர்வீஸ் மூலம் போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுவதாக வந்த தகவலை தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தனியார் பார்சல் குடோனில் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக ஆபரேஷன் திரிசூல் என்ற அமைப்பை தொடங்கி புதுச்சேரி போலீசார் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் மற்றும் பல்வேறு கடைகளில் அவ்வப்போது சோதனைகளை மேற்கொண்டு கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள பார்சல் நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையிலான போலீசார் மோப்பநாய் பைரவா உதவியுடன் 100 அடி சாலையில் உள்ள தனியார் பார்சல் சர்வீஸ் குடோனில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வாடிக்கையாளர்கள் பதிவு செய்த பார்சல்களையும் டெலிவரி செய்ய வைக்கப்பட்டிருந்த பார்சல்களையும் ஒவ்வொன்றாக சோதனை மேற்கொண்டனர். மேலும் சந்தேகத்திற்கிடமாக பார்சல்கள் வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஊழியர்களிடம் அறிவுறுத்தினர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழாவை அமைச்சர் சாஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழா திருப்பணிச்செம்மல் சிவதிரு நடராசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாஜே சரவணன்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.